மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஸ்பீக் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இன்பில்டாக இருக்கும். அது நமக்கு கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீக்குங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இங்கே இருக்காது. அது வந்து நமக்கு வந்து எனேபிள் பண்ணணும். அதை எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, அதை எப்படி எனேபிள் பண்ணலாம்னா ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆப்ஷன் போயிட்டு இங்கே கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்கும். இங்கே எல்லா கமெண்ட்ஸும் இருக்கும். பாப்புலர் கமெண்ட்ஸுங்கிறது தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் ஆல் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இது ஆல்பபெட்டிக்ல தான் இருக்கும். ஸோ எஸ்ங்கிறது எண்டில் இருக்கும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்பீக் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா ஸ்பீக்குங்கிறது இங்கே இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த ஸ்பீக்குங்கிறத எந்த பட்டன் கீழே எந்த டேப் ஷார்ட்கட் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே ஹோம் டேப் இன்செர்ட் இது கீழே நம்ம எது கீழே ஆட் பண்ணுங்கிறத நம்ம இங்கே டிசைட் பண்ணணும். இப்போ ஹோமில் வேணும்னா இந்த மாதிரி ஹோம்னு செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எந்த கீழே நம்ம வந்து ஆட் பண்ணணும்னு வரும். இல்லை எனக்கு வந்து இதுக்குள்ளே வேணாம் எனக்கு தனியாக வேணும் அப்படின்னா நியூ டேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா இப்போ ஸ்பீக்குங்கிறது ஆட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஓகே கொடுத்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேப்புங்கிறது கீழே ஸ்பீக்குன்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இங்கே வெளியில் இல்லை ஈஸியாக வந்து இல்லைன்னா நம்ம உள்ளுக்குள்ள ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இங்கே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம இதை எனேபிள் பண்ணிட்டோம். பட் இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு வேர்டுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் தெரியணும், இந்த வேர்டை எப்படி நம்ம வந்து ப்ரொனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு நம்ம வந்து ரீட் பண்ணதுக்கு வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்கு பதில் வாய்ஸ் மூலமாக கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீக் பட்டன்ங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எல்லாமே ரீட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோரி ரீட் பண்ணால் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணோம்னா வாய்ஸ் கமெண்ட் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணும். பாருங்க. ஸோ இப்படி மறுபடியும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஸ்டாப் பண்ணிடும். இது மாதிரி ஃபுல் ஸ்டோரியை ரீட் பண்ணுங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னா எந்த வேர்டை நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தெரியலையோ இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஸ்பீக்கிங் கொடுத்தோம்னா அந்த வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கிறத அந்த வாய்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுதோ அதை கேட்டுட்டு நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல, பட் ஸ்டில் ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதில் வர வாய்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2016 MS வேர்டில் வந்து 2016 வெர்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்குங்கிற ஆப்ஷன் வந்து ரீட் அலவுடுங்கிற மாதிரி வந்து நேமிங் மாற்றிருப்பாங்க. அதில் வந்து வாய்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் இது ஓல்டர் வெர்ஷன் அப்படின்னா நம்ம எப்படி வந்து மாற்றலாம் வாய்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு தேடணும்னா இங்கே கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக என்னென்ன வாய்ஸ்ன்னு இருக்கும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா அந்த வாய்ஸ் வந்து செலக்ட் ஆயிரும்.